இருக்கிறார் என்ற ராசநாயம் பாஸ்டர் அவர்களை அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு வேதாகமத்தை அறிந்து கொள்வதனால் அதன்படி நடப்பதனால் என்னென்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், எவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த பைபிளை நாங்கள் கற்று அதன்படி நடக்கும் பொழுது சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தவனே, உம்முடைய வேதாகமத்தின் மூலமாக எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அதன்படி நடக்க நீர் அவர்கள் ஒவ்வொருவரோடும் அவருடைய இருதயத்தில பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அங்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க நாங்கள் அதன்படி கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக பைபிள் இஸ் த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் தான் பைபிள். ஒவ்வொருவரோடும் இடைப்படும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து உம்மிடத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வார்த்தை தான் இந்த வேதாகமம். ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் மாம்சமானவர்கள், பாருங்கள், நாங்கள் மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி நடக்கும்படியாக இயேசு பரிசுத்த சரீரத்தோடு வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து எங்களை ஆவியில நடக்கும்படி எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். வார்த்தையின்படி நடக்கும்படி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய்த்தேவன். பல இடங்களில அவர் மெய்த்தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விட வேறு தேவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மனிதனின் கைவேலைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டது கைகளின் கிரிகைகளாக இருக்கிறது. எரேமியா 10 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இந்த தேவர்கள் எல்லாம் அழிந்து போகும், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் இப்படியாக கைவேலைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஒரு மனித பழைய மூதாதையர்களின் கைவேலையினால தெய்வங்களுக்கு ஒரு நாள் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய மதங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று எரேமியா 10 அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்படுகிற ஆதலால இந்த ரட்சிப்பின் காலத்துல ஒரு எழுப்புதலை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதலின் காலத்துக்கு முன்பாக இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் என்பதை அறிந்து அவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் மீண்டும் முதல் முறை வரும் பொழுது பாவ மன்னிப்புக்காக வந்தார், மறுமுறை வரும் பொழுது நியாயம் தீர்ப்பதற்காக வரப்போகிறார். அந்த நேரத்துல பைபிள் தான் சட்ட புத்தகமாக, தேவனுடைய சட்ட புத்தகமாக பரலோகத்துக்கு போகிற வழியாக இருக்கிறது. ஆதலால நீங்கள் யோவான் 17 அதிகாரம் 3வது வசனத்தின்படி அந்த ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதை நித்திய ஜீவன். இந்த வாழ்வுக்கு பின் ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரும் இழந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு வேதாகமத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் எந்த மதத்தில, இனத்தில, ஜாதியிலே எப்படிப்பட்டவர்களாக இந்த கண்டங்களில நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் அவரிடத்துல வரும் பொழுது அவர் 2 கைகளில
2 கைகளினாலும் அந்த இரத்தத்தின் காயங்களோடு உங்களை அணைக்க ஆயத்தமாக இருக்கிறார். அன்பு கூற ஆயத்தமாயிருக்கிறார். இப்படியான தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இன்னைக்கு 2025 வாழ்கிறோம். 0 to 33 வருஷம் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தார். இப்படியாக சரித்திரபூர்வமாக இந்த ட்ரெண்டாக பிரித்தவர், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து பின்னாக இப்படியாக பிரித்த ஒரு சரித்திரபூர்வமாக அவர் அவர் பிறந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பாருங்கள், 50வது நாளிலே, அந்த பெந்தெகோஸ்தே நாளில பரிசுத்த ஆவியை வாக்கு தத்தமாக பிதாவிடத்தில் இருந்து எங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், பிதாவாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வரும் பொழுது இயேசுவாக இருந்தவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி, அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ரிப்ரசென்ட் பண்ணுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. இப்படியானவர் தான் எங்களை பலப்படுத்துகிற, இப்படியான தன்மையை தருகிற, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் என்னாலே எல்லாம் செய்ய முடியும். பாருங்கள், நாங்கள் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான். நாங்கள் அவர் எங்களுக்குள்ள இருந்து பாருங்கள், நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம், அவர் செடியாக இருக்கிறார். ஒரு கொடியில கனி கொடியில கனி வருகிறது. நாங்கள் செடியோடு இணைந்துதான் கனி கொடுக்க முடியும். இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். நாங்கள் அனுதினமும் இயேசுவை தேடுகிறோம், அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுகிறோம். உங்களுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். இப்படியாக நீங்களும் இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து வைக்க வேண்டும். ஆரம்பத்துல இது கஷ்டமாக இருக்கு. நீங்கள் பழக்கப்படுத்த வார்த்தைகள் இருதயத்துல தாங்க. பாருங்கள், இருதயத்தை நிறைவினாலும் வாய் பேசும். பாருங்கள், சில துன்மார்க்கரோடு நீங்கள் அவர்களுக்கு கோபம் வரும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கவர்ந்தீர்களாக இருந்தால் அவை உலக வார்த்தைகளாக, பாவ வார்த்தைகளாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கோபம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இப்படித்தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துல சேர்த்து வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாயில் வருகிறது. அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு பலத்தை தருகிறது, சுகத்தை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரலோக சிட்டிசனாக எங்களை மாற்றி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோக சிட்டிசனாக வரும்படி அழைக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு தேசங்கள்ல போய் அகதி நிலை கோரி இப்படியாக ஒவ்வொரு தேசங்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் இன்றைக்கு எல்லா கண்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இனி போக வேண்டிய தேசம் பரலோகமாக இருக்க வேண்டும். யூதருக்கு பின்பாக தமிழர்கள் தான் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறார்கள். இந்த தமிழர்கள் மூலமாக தமிழ் மக்கள் ஒரு எழுப்புதலை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். தேவன் இப்பொழுது பாருங்கள், அமெரிக்காவில் சார்லி கிரீக் என்ற ஒரு கிறிஸ்தவ அவரை கொலை செய்து விட்டார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த ஒரு உபத்திரவ காலம் வர போறது. அதற்கு முன்பாக ஒரு எழுப்புதல் வர வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை எந்த துப்பாக்கியும் இல்லாமல், கத்தி இல்லாமல் அவருடைய வார்த்தையை சொன்னவர்களை கொலை செய்கிறார்கள். பாருங்கள், இப்படியாக இயேசுவுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள் இன்றைக்கு உலகத்துல கூடிக்கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் இயேசுவுக்காக மரிக்க நேர்ந்தாலும் நீங்கள் இயேசுவை மறுதளிக்க கூடாது. உங்களுடைய ஆத்மாவை மரிப்பதற்கு முன்பாகவே தேவன் எடுத்துக் கொள்ளுவார். எங்களுடைய ஒன்றான மெய் தேவன் அந்த ஆத்மாவை மரிக்க சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஆத்மாவை எடுத்து விடுவார். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவை உண்மையோடும் ஆவியோடும் தொழுகிறவர்கள்
ஐ லவ் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள், ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த முஸ்லிம் நாடுகளில அவர்கள் அந்த ஐ லவ் முகமட் என்ற இதை ஒரு ஸ்லோகனை உருவாக்கி இருக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தால் 10-12 வருடங்கள் ஒரு போராளியாக இருந்தவர். கிறிஸ்து 0 to 33 வருடங்கள் வாழ்ந்தார். 70 கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு அளவில எல்லா பைபிள் புத்தகங்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. பாருங்கள், கிறிஸ்தவம் ஆரம்பித்தது பாருங்கள். ஆனால் இந்த முஸ்லிம் மதம் கிறிஸ்துவுக்கு பின் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட மதம் விரைவாக வளர்கிறது. அவர்கள் பணத்தை, பொருளை, சில காரியங்களை அதில் இணைத்திருக்கிறார்கள். இப்படியாக முகமட் தான் பலவிதமான மொழிபெயர்ப்புக்கு காரணமாக இருக்க வேண்டும். அவர் பாருங்கள், துப்பாக்கி பிடித்த ஒருவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் நிச்சயமாக அவர்கள் இப்படியான துப்பாக்கி முனையில தான் அவர்கள் நடத்துவார்கள், வன்முறையில தான் நடத்துவார்கள். பாருங்களால் இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக என்று எங்களுக்கு கற்று தந்தவர். இதற்காக தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இயேசு உலகத்தை ஜெயித்தார். இப்படியாக எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் தோற்று போறவர்கள் அல்ல. மரித்தாலும் எங்களுடைய ஆத்துமா தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறது. அந்த பலிபீடத்தில பாருங்கள், ஒரு தொகை தேவனுக்காக, இயேசுவுக்காக மரிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அந்த எண்ணிக்கை வரும் வரைக்கும், இந்த சுவிசேஷம் உலகத்தில் உள்ள சகல மக்களுக்கும் அறிவிக்கப்படும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு தாமதிக்கிறார். பாருங்கள், இப்படியான அவர்களும் மன்னிக்கப்பட வேண்டும். அது இந்து மதத்தில் இருக்கிறவர்கள், முஸ்லிம் மதத்தில் இருக்கிறவர்கள், இப்படியாக புத்திஸ்ட் இருக்கிறவர்கள், தேவனே இல்லை என்று இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த எழுப்புதல் காலத்தில ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சாயலாக அவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாங்கள் அந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த உலகத்திலேயும் நரக வாழ்வு வாழ்ந்து நரகத்திலேயும் பிசாசோடு மேலதிக நரக அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலில் வாழக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கு பல மனிதர்கள் இந்த வாழ்வைத்தான் தங்களுடைய வாழ்வாக கருதி கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து பல தடவைகள்ல இந்த உலகத்துல இருக்கும் போது கூட சொல்லி இருக்கிறார், நான் இந்த உலகத்துல ஒரு ராஜ்யத்தை அமைக்க வரவில்லை. பாருங்கள், பரலோக ராஜ்யத்தை தான் அமைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆனாலும் இயேசு இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யம் 1000 வருட ஆட்சியாக இருக்கிறது. அதன் பின்பு நித்தியமாக பிசாசு 1000 வருடம் கட்டப்படும் ஆட்சியாக இருக்கிறது. அதன் பின்பு நித்தியமாக பிசாசு கட்டப்பட்டு தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, ராக்காலம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் நித்தியமாக வாழ முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு பின்பு சதா காலம், நித்திய காலத்துல நாங்கள் இயேசுவோடு வாழ்கிற வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து போக கூடாது. இந்த உலகத்துல துன்பம், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. இந்த உலகத்துல பட்ட கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணம் இல்லாத ராஜ்யத்துல நாங்க வாழ போறோம். இந்த உலகத்துல நீங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஒரு 80 to 100 வருடங்கள் வாழ முடியும். இது நித்திய வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விட கூடாது. பாருங்கள், இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால தரப்பட்ட வாக்கியங்கள். நாங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 3:16 பார்க்கும் பொழுது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பாருங்கள், தேவன் இயேசுவாக வெளிப்பட்டார். தேவனின் இயேசுவாகவும் ஒன்றாக இருந்தவர்கள் இயேசுவாக
தேவனும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே ஒரே மாதிரியானவர்கள். மனித பர்சனாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இப்படியாக உலகத்தை உருவாக்கும் பொழுது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்தில வெளிப்பட்டார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் உயிரோடு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நற்கிரிகைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும், இப்படியாக தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறார். நற்கிரிகைகள் செய்ய பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அதே போலதான் எங்களையும், இயேசுவை ஃபாலோ பண்ணுகிற எங்களையும் நன்மை செய்கிறவராக, நற்கிரிகைகள் செய்கிறவராக அவர் எங்களை மாற்றுகிறார். பாருங்கள், உங்களுக்கு தீமை செய்கிற எங்களை இயேசு உருவாக்கவில்லை. அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை நாங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் பொழுது, நாங்கள் மற்றவர்களுக்கு நிச்சயமாக நற்கிரிகைகள் செய்யாமல் வாழவே முடியாது. பாருங்கள், செய்துதான் செய்ய வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. உயிர் உள்ள வார்த்தைகள், பவர் உள்ளது அந்த வார்த்தைகளில. பாருங்கள், நீங்கள் இந்த உலக புத்தகங்களை படிக்கும் பொழுது அதுல இந்த உலக மனிதர்கள் எழுதின கதைகள் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. பாருங்கள், நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சுகளில போய் அபிஷேகத்தை பெற்ற பின்பு வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது, உயிர் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், உலக மனிதர்கள் வேதாகமத்தை படிப்பார்கள், பல 2, 3, 4 வேதாகமத்தை படித்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். வேதாகமத்தை நாங்கள் திரும்ப திரும்ப ஆவியோடும் உண்மையோடும் படிக்க வேண்டும். பாருங்கள், ஆவியோடு பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்று படிக்கும் பொழுதுதான் அது இந்த வல்லமையை உணர முடியும். பாருங்க, நான் பாடசாலை நாட்களில இந்த மார்க்கு லூக்கா போன்ற புத்தகங்களை படிக்கும் பொழுது அது ஒரு சாதாரண புத்தகங்களை போலத்தான் படித்தேன். அந்த வல்லமையை உணராதவனாக படித்தேன். எப்பொழுது அபிஷேகம் பெற்றுக் கொண்டேனோ அதன் பின்பு படித்த பொழுது அந்த புத்தகத்துல வல்லமையை, பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய தரிசனத்தை, அவர் தான் உயிரோடு இருக்கிறார் என்று காண்பித்ததை நாங்கள் காணக்கூடியதா இருந்த தரிசனத்துல வருவார், ஒளியாக வருவார், வசனத்தின்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்படியான இரட்சகர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை கடைசி வரை கைவிடாத தேவன். நீங்கள் அவரை அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெறும் வரைக்கும் அவரை விடக்கூடாது. அவர் உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்கிறவர். ஒரு தீமை கூட மனுக்குலத்துக்கு செய்யாதவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். எங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக அந்த ஒவ்வொரு காயங்களையும் அந்த தழும்புகளையும் பெற்றுக் கொண்டார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமை உம்முடைய சரீரத்தில எங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருடைய பார்வைக்கு நாங்கள் மறைவில்லை. பரலோகத்திலே இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, நாங்கள் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவில் உள்ள ஒவ்வொருவரும் விசுவாசிகளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர் நீர் செய்த நன்மைகளை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இப்படியாக நாங்கள் அவரிடத்துல எங்களுக்கு ஏதாவது நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால், பாவங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் மன்னியும் என்று கேளுங்கள். என்னை மன்னியும், இனிமேல் இந்த பாவங்கள் செய்யாதபடி, இந்த சிந்தனைகள் என்னிடத்துல வராதபடி என்னை காத்து கொள்ளும் என்று கேளுங்கள். பாருங்கள், அவருக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. பாருங்கள், இந்த உலக மனிதர்கள்
ஒருவர் சொல்லுவார்கள், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. பாருங்கள், அவருடைய ஆவி இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு இவரை 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். பாருங்கள், அவர் மீண்டுமாக வரும் பொழுது எங்களுடைய வார்த்தைகளை கணக்கோடு ஒப்பிக்க வேண்டும். நாங்கள் தவறாக பேசுகிற வார்த்தைகள், அதிக நேரம் கொசை பண்ற வார்த்தைகள், இதற்கெல்லாம் கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும் என்று நியாய தீர்ப்பில அதற்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படியான வார்த்தைகளை நான் அறிந்தோ அறியாமலோ பேசிவிட்டேன், என்னை மன்னியும். பாருங்கள், இப்படியாக உங்களுடைய நேரங்களை சினிமா, சீரியல்கள், பாவ வாழ்வுகள், கொசிப்புகள், போனில் இப்படியாக கழித்து விட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, எனக்கு ஒன்று செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிக்கொள்ளப்படும். அப்பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். பாருங்கள், வேதாகமத்தில தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டாக வசனத்துக்கு கீழ்பட்டிருக்கிறீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய ஆத்துமாவில துக்கம் இருந்தால் அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 23 ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடக்க செய்கிறார். பாருங்கள், நாங்கள் பிறக்கும் பொழுது தீமையான வழிகள் தான் எங்களுடைய மனதில தோன்றும். இந்த தீமைகள்ல இருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற வழியிலே எங்களை இயேசு கிறிஸ்து நடக்கும்படியாக நாங்கள் தெற்கு திசையில போய்கொண்டிருப்போம் என்று எடுத்துக்கொண்டால் எங்களை வடக்கு பக்கமாக தீமையின் பக்கத்தை விட்டு நன்மையின் பக்கமாக இயேசு கிறிஸ்து தான் நன்மை செய்கிறவராக அவருடைய பக்கத்துக்கு வருகிறோம். பாருங்கள், ஒரு பட்டணத்துல இந்த வேதாகமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த மக்கள் நற்குணசாலிகளாக மாறுவார்கள். பாருங்கள், சவுத் கொரியா, சிங்கப்பூர், இந்த போன்ற நாடுகள்ல அந்த இடத்துல மக்கள், சவுத் கொரியா ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது. இயேசுவை அறிந்த பொழுது அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். தேவன் அந்த தேசத்துக்கு ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து, இன்னைக்கு தொழில்நுட்பத்தை கொடுத்து, ஞானத்தின் மூலமாக தொழில்நுட்பங்களை கொடுத்து சேட்டலைட் சேர்ச்சையை அவர்கள் நடத்துகிறார்கள். இப்படியாக தேவனிடத்துல வரும் பொழுது அந்த பட்டணம் நற்குணசாலிகளாக மாறும். அந்த தேசம் உயர்வை அடையும். பாருங்கள், இலங்கை தேசம் இப்படியான புத்திஸ்ட் நாடாக இருக்கிற, ஹிந்து தேசமாக இருக்கிற அந்த இலங்கை தேசம் ரட்சிக்கப்படுமாக இருந்தால் அந்த சிங்கப்பூரை விட இந்த சவுத் கொரியாவை போல ஒரு வளமுள்ள தேசமாக மாறும். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் எங்களை ஆபிரகாமின் சந்ததியாக, எங்களை இயேசு கிறிஸ்து கூடாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவன், எங்களுடைய தேவனாக எங்களையும் இயேசு கிறிஸ்து கூடாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தியோடும் அவரை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில பார்க்கும் பொழுது பாருங்கள், பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்படியாக அவர்கள் போகும் பொழுது பெரோயா பட்டணத்துல போய் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு சவுத் கொரிய மக்கள் நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள். சிங்கப்பூர் மக்கள் நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள். இப்படியாக இயேசுவை அறிய அந்த பைபிளை அறிய அவர்களுடைய வாழ்வில வளம் பெறுகிற வாழ்வை கொடுக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆசீர்வாதம், நன்மைகள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட இப்படியாக அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து அவரிடத்துல எல்லா மனிதர்களும் வந்து நன்மைகளை பெற்று கொண்டு சென்றதை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை
பெற்று சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக அந்த பெரோயா பட்டணத்தில அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரிகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பாருங்கள், இப்படியாக ஒரு விசுவாசம் வரும் பொழுது சத்துரு அந்த இடத்துல கிரியை செய்வான். அந்த இடத்துலதான் எழுப்புதல் ஆரம்பமாகும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள் அதிகரிக்கும் பொழுது, மக்கள் மனம் திரும்பும் பொழுது அதற்கு எதிராக சில மக்கள் கூடுவார்கள். அந்த இடத்துலதான் தேவன் எழுப்புதலை கட்டளையிடுகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பாருங்கள், துன்மார்க்கர், பிசாசுக்கு வேலை செய்கிறவர்கள், பிசாசின் பிள்ளைகள் இந்த தேசத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு பேர் இருப்பார்கள். இப்படியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் என்று அறிவிக்கப்படும் பொழுது கூட அவர்கள் அதற்கு தடையாக இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் அவர்களுடைய வாழ்வை வளமாக்குகிறது. அவர்களை நன்மை செய்கிறவர்களாக, நற்குணசாலிகளாக, அந்த தேசத்தை முன்னேற்றுகிற மக்களாக அந்த மக்கள் மாறுகிறார்கள். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பாவத்தை வெறுத்து பொல்லாத வழிகளை விட்டு வாழும் பொழுது அந்த தேசத்துக்கு சேமம் உண்டாகும். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் பாவம் செய்யாமல் பொல்லாத வழிகளை விட்டு நடக்கும் பொழுது அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம், அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு 28:20 பாருங்கள், இந்த மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு என்னோட இன்றைக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடாது. உங்களை அழைத்தவர், தாயின் கருவில உங்களை அழைத்தவர் ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு பட்டணத்துல ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பாருங்கள், காலில் உள்ள தூசியை உதறி தள்ளிவிட்டு மறுபட்டணத்துக்கு போங்கள். பாருங்கள், இதுதான் தேவனுடைய, ஏனென்றால் மக்கள் நற்குணசாலிகளாக வந்து சபைகள்ல சேர்க்கப்படும் பொழுது அதுல இப்படியாக பெரோயா பட்டணத்துல இப்படியாக எதிரானவர்கள் தோன்றுறது போல மக்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எதிரானவர்கள் தோன்றுவார்கள். இப்படி தோன்றும் பொழுது இந்த ஊழியம் செய்கிறவர்கள் மற்ற பட்டணத்துக்கு, இப்படியாகத்தான் ஒரு எழுப்புதலை நாங்கள் காண முடியும். மற்ற பட்டணத்துல போய் சுவிசேஷம் செய்ய வேண்டும். அந்த இடத்துல இப்படியாக அமளி பண்ணும் பொழுது மறு பட்டணத்துக்கு போய்விட வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் அந்த இடத்துல ஊழியர் செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அவர் கற்று தந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், லாசருவை நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில அவர் நித்திரை அடைந்தவர் என்று சொல்லப்படுகிறார். பாருங்கள், இயேசு நித்திரை அடைந்த லாசருவை எழுப்புகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் நித்திரை அடைந்தவனாக, அவன் மரிக்கும் பொழுது நித்திரை அடைந்து இயேசு மீண்டுமாக வரும் பொழுது உயிர் தழுகிறான். இயேசுவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு நாமும் அவரோட கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்தியமாக அவரோட வாழுகிற வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், பாருங்கள், லாசரு நித்திரை அடைந்தவர்களை உயிர்ப்பித்தார். அதே போல அவர் மீண்டுமாக வரும் பொழுது இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். இப்படியாக பாருங்கள், தோமா என்ற சீடனை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் தோமா, பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து வந்த பொழுது அவன் அந்த இடத்துல இருக்கவில்லை.
இருக்கவில்லை. ஆனாலும் பாருங்கள், அவனை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவனாக அந்த நேரத்தில் இருந்திருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக அவன் அவன் சொல்லுகிறான், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இப்படியாக இயேசு அந்த பூட்டப்பட்ட அறை கதவுக்குள்ள சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர் தான் இயேசு. சரீரத்தோடு அந்த அறை கதவுக்குள்ள போய் பாருங்கள், என் கையை தொட்டு பார், என்னுடைய காயங்களை தொட்டு பார் என்று சொல்லி அவனை அவனை அவன் பாருங்கள், என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவன் தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கக்கூடியது. இப்படியான தோமா தான் இந்தியாவில செயின்ட் தோமஸ் மவுண்டில இந்தியாவில ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு நாடுகளுக்கு போனார்கள். இப்படியாக தோமா இந்தியாவில போய் மரணித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமான சீடர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மரித்தார்கள். அவருடைய ஆத்துமா மரிப்பதற்கு முன்பாக தேவன் எடுத்துக் கொண்டார். இப்படியான தேவன் பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 72ஆம் ஆண்டு அளவில தேவனுக்காக இயேசுவுக்காக மரித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அவரை கொலை செய்தவர்கள் பாருங்கள், இப்படியான ஒரு இன துவேசிகளாக இன்றைக்கு இந்து தீவிரவாதிகள் போன்று இப்படியான பாருங்கள், எல்லா தீவிரவாதிகளும் மதங்கள் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாரும் இறுதியாக கிறிஸ்தவர்களைத்தான் அவர்கள் குறி வைப்பார்கள். இதற்காகத்தான் இயேசு நாங்கள் மரிக்கும் பொழுது கூட எங்களுடைய ஆத்மாவை அவர் எடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இப்படியான பரலோக ராஜ்யத்தை தருகிறவராக அவர் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி அவருடைய சமூகத்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே, பலிகளை செலுத்திடவே இவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, தோத்திரம் தோத்திரமே. நன்மை செய்தவர்க்கே நன்றியை செலுத்துவோமே, என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் மறுவரை கேட்க போகிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து அந்த உலக ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை காண கிருபை செய்வீராக. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் பொருளோடும் அவர்களை நடத்தி கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றது போல இந்த எழுப்புதல் காலத்துல ஒவ்வொரு விசுவாசிகளை ஊழியக்காரர்களுக்கு தேவையான பொன்னை பொருளை வசதிகளை கொடுத்து ஒரு எழுப்புதலை காண இந்த உலகம் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து இந்த பரலோக வாழ்விலே ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துல ஊற்றி ஒவ்வொருகளையும்
அவர்களும் அதிசய காண செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் அது ஒரு செய்தியை நமக்கு வெளிச்சமாக வெளிப்படுத்தினீர்கள். வெளிப்பாட்டுகளோடு ஆவியான எங்களோடு விடப்பட்டு பேசினார். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது வேதத்தை படிப்பதனால் நம்ம கற்றுக்கொள்வதனால் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விட அவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் அவர்களை நிலைத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சத்தியத்தின் ஆழத்தின் அடிப்படையில ஆழமான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியாக நாங்கள் நிலைத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாய் களி கூறுவோம். அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியர்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sisters.